ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட ஸ்மாஷ் டைம் டெக் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்கியூஎல் சர்வர் எப்படி நம்ம வந்து உபுண்டுவில் ரன் பண்ணுறது, அதாவது உபுண்டுவில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். sudo apt அப்டேட்டுங்கிற கமாண்டை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க உங்கள் டெர்மினலில். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து sudo apt install my-sql-server கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா do you want to continue அப்படின்னு சொல்லி காமிக்கும். எஸ் கொடுத்துட்டு, அதாவது ஒய் கொடுத்து டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா எஸ்கியூஎல் வந்து சர்வர் டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கிது, அதனால் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அது இல்லாமல் 2 GB ரேம் தான் வந்து இந்த ubuntu OS கொடுத்துருக்கேன் விர்ச்சுவல் பாக்ஸில் ரன் பண்ணுறதுக்கு. இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து mysql-secure-installation அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் வேலிடேஷன் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணோம் லாகின் ஆகிறதுக்கு எஸ்கியூஎல்ல. அது வந்து லோ என்ட்ரி பாஸ்வேர்டு, மீடியம் என்ட்ரி பாஸ்வேர்டு, செக்யூர் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். அதுக்கு வந்து 0, 1, 2 அப்படிங்கிற நம்பர்ஸ் கீ கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு லோ பாஸ்வேர்ட்னா கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், மீடியம் பாஸ்வேர்டு கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. பேக்கேஜஸ்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஆகும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் விண்டோஸ்லேயே ரன் பண்ணலாம். பட் மை ஃபேவரட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உபுண்டுனால உபுண்டுவில் தான் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் கமாண்ட் mysql secure-installation command not found ன்னு காமிக்குது. ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஸ்பெல்லிங். mysql அண்டர்ஸ்கோர் போடுறதுக்குள்ள ஹைஃபன் போட்டேன். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஐந்து கொடுத்து என்டர் கொடுத்துங்க. நான் பாஸ்வேர்டு வந்து 0 கொடுத்து என்டர் கொடுத்தேன். லோ பாஸ்வேர்டே கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணும்போது லினக்ஸில் காமிக்காது. ஐந்து கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ரிமூவ் அனானிமஸ் யூசர்ஸ்
ஹைடுனா யாருனாச்சும் வந்து டேட்டா பேஸஸ் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா, வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணாங்கன்னா இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணணும். சரி ஓகே எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. டிஸ்அலோ ரூட் யூசர் லாகின் ரிமோட்லின்னு கொடுத்துருக்குங்க. ரிமோட்டாக வேறு சிஸ்டம்லேருந்து ரூட் யூஸராக வந்து இந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக பையனை கொடுத்து என்ட்ரு கொடுக்கணும். ரிமூவ் டெஸ்ட் டேட்டா பேஸ் அண்ட் ஆக்சஸ் இட். எஸ். ரீலோட் ப்ரிவிலேஜ் டேபிள் நவ். எஸ். ஓகே ஆல் டன். எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது mysql கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஓகே sudo mysql அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு SQL க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி SQL வந்து அதாவது SQL டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல வெறும் mysqlன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து நார்மல் யூசர் வந்து சிவாங்கிற யூசர் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். சூடோங்கிற யூசர் வந்து தான் சிவாங்கிற யூசர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி நம்ம வந்து ப்ரிவிலேஜஸ் மேலே கொடுத்துருந்தோம். சூடோங்கிற யூசர் அதாவது அந்த யூசர் மட்டும்தான் வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிவிலேஜஸ் தான் வந்து மேலே இன்ஸ்டால் பண்ணுற செட்டிங்ஸில் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்காக தான் sudo mysqlன்னு போட்டேன். ஓகே எக்ஸிட் கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள்.